தானியேல் தீர்க்கதரிசி உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் எழுதிவிட்டு கடைசியில் அந்தி கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 28 வசனங்கள் மொத்த வசனங்கள் இருக்கிறது. முழுவதுமாய் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி சொல்லிவிட்டு பிறகு கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பற்றி அவர் சொல்லி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்தி கிறிஸ்து ஆட்சியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடையிடையே இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருடைய இருதயத்தின் துடிப்பாக இருந்தது. ஆகவே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பற்றி கொஞ்சம் ஆரம்பிப்பார். திடீரென்று 1000 வருஷத்தை அரசாட்சிக்குள் வந்து விடுவார். பிறகு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு செல்லுவார். திருப்பி 1000 வருஷம் அரசாட்சிக்கு வந்து விடுவார். திருப்பி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வருவார். திருப்பி 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ளே போய் விடுவார். இது ஏன் அப்படி எழுதினார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த 28 வசனங்களுக்குள்ளே பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உள்ள சகல ராஜ்யத்திலிருந்து முடிவரைக்கும் வருகிறார். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்தில் குறித்து கொள்ளுங்கள், 9ஆம் 10ஆம் வசனங்கள் 1000 வருஷ அரசாட்சியை பற்றியது. 13, 14 1000 வருஷ அரசாட்சியை கொண்டது. பிறகு 18 1000 வருஷ அரசாட்சி. பிறகு 24 1000 வருஷ அரசாட்சி. 26, 27 1000 வருஷ அரசாட்சி. 8 வசனங்கள் 1000 வருஷ அரசாட்சியை குறித்து பேசுகின்றன. தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து அது ஆரம்பமாகிறது. அதை ராஜா பார்க்கும்போது பொன்னான தலையாக பார்த்தார். கர்த்தர் அதை பார்த்த போது செட்டைகள் உள்ள சிங்கமாக பார்த்தார். 2வது ராஜ்யத்தை நேபுகாத்நேச்சார் பார்க்கும்போது அதனுடைய கழுத்து மார்பெல்லாம் வெள்ளியாய் கண்டார். அதே காரியத்தை ஆண்டவர் பார்த்தபோது ஒரு கரடியை போல பார்த்தார். 3வது ஒரு ராஜ்யம், அது கிரேக்க ராஜ்யம். அதை பார்க்கும்போது ஒரு சிறுத்தை அல்ல சிவிங்கி போல கண்டார். நேபுகாத்நேச்சார் அதை காணும்போது வயிறு வெண்கலமாய் இருந்ததை கண்டார். ரோம ராஜ்யத்தை பார்க்கும்போது குறிப்பிட்ட வகை மிருகமாய் அவர் பார்க்கவில்லை, ஒரு பயங்கரமான மோசமான ஒரு மிருகமாய் கண்டார். அதற்கு அடுத்ததாக ரோம சாம்ராஜ்யம் இரும்பு கால்களை போன்றதாய் நேபுகாத்நேச்சார் கண்டார். அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் அப்படியே ஜனத்திடையே மறைந்து போனது. வேறொரு சாம்ராஜ்யம் எழும்பி ரோம சாம்ராஜ்யத்தை தோற்கடிக்கவில்லை. அதுவாகவே ஜனத்திரள் மத்தியிலே மங்கி போனது. பிறகு வந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை போல இருந்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே சுயேட்சையான அரசாங்கங்களும் இரும்பை போன்ற திறமையான அரசாங்கங்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு கலப்படமான அரசாங்கம் தோன்ற ஆரம்பிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற காலத்துக்கு பெயர் கிருபையின் காலம். சொல்லுங்க, கிருபையின் காலம். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் ஒரு பரிசுத்தாவின் முன்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அது பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஆரம்பமானது. கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அந்த கிருபை நாட்களை ஆரம்பித்தவர் இயேசு. அந்த கிருபையினுடைய அடுத்த படிக்கு பரிசுத்தாவியானவர் சபை எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த பரிசுத்தாவியின் காலத்தை முன்மாறி காலம் என்று சொல்லுகிறோம், பின்மாறி காலம் என்று சொல்லுகிறோம்.
முன்மாறி காலத்தில் தான் பெந்தைக்கோஸ்தே நாளிலே முதல் முறை அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அதற்கு பிறகு வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை வைத்த போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையின் மேல் ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. புறஜாதிக்காரருக்கும் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது 44ஆம் வசனத்தில் கொர்நேலியு வீட்டில் ஒரு முன்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. புறஜாதியர் மத்தியிலே முதல் முறையாய் ஊற்றப்பட்டது. நாம் வாழ்கிற காலங்கள் பின்மாறி காலங்கள், பயங்கரமான அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலங்கள். ஒரு வருஷம் கடந்த அடுத்த வருஷம் வந்ததென்றால் கடந்த ஆண்டில் இருந்ததை பார்க்கிலும் 3 மடங்கு அதிகமான அபிஷேகம் தேசமெங்கும் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட சில நாட்களுக்குள்ளே அபிஷேகம் பெறுகிறார்கள். சில நாட்களுக்குள்ளே ஊழியக்காரர்களாய் எழும்புகிறார்கள். பெரிய எழுப்புதலை ஏற்படுத்துகிறார்கள். காரணம், இது பின்மாரியின் காலம். இப்போது பின்மாரியின் கடைசி காலத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். அடுத்ததாக நெக்ஸ்ட் இருக்க போகிறது என்ன? கிறிஸ்துவனுடைய வருகை. கிறிஸ்துவனுடைய வருகையில தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மத்திய ஆகாயத்துக்கு செல்வார்கள். 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே பங்கு பெறுவார்கள். எந்த நிமிஷம் எக்கால சத்தம் தொனித்து, எந்த நிமிஷம் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து, எந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு விட்டோமோ, பிறகு அந்தி கிறிஸ்துவை தடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. இதுவரை தடுத்து கொண்டிருந்தவர்கள் ஜெப வீரர்கள். இதுவரை தடுத்து கொண்டிருந்தவர் ஆவியானவர். ஆவியானவர் தேவ பிள்ளைகளோடு முன்னே ஒரு வான்புறா போக, பின்னாலே தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த புறாவை பின்பற்றின புறாக்களை போல எழும்ப, இனி பரிசுத்த ஆவியானவரை தடுப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி இந்த பூமியிலே இருக்கும். அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னுடைய ஆட்சியை அவன் ஆரம்பிப்பான். முதல் 3.5 வருடங்கள் பொதுவான உபத்திரவ காலம். அடுத்த 3.5 ஆண்டு மகா உபத்திரவ காலமாக இருக்கும். அந்த காலங்களிலே வேதம் சொல்லுகிறது, 7 முத்திரைகள் உடைக்க உடைக்க பூமியில வாதைகள் பெருகி கொண்டே இருக்கும். பிறகு 7 கோப கலசனைகள் பூமியில ஊற்ற ஊற்ற இன்னும் உபத்திரமா அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பிறகு 7 தேவதூதர்கள் எக்காலம் ஊத ஊத இன்னும் உபத்திரம் பல 1000 மடங்கு அதிகமாகும். சூரியனிலே ஒரு பகுதி கீழே விழும். நட்சத்திரங்கள் எல்லாம் அத்தி காய்கள் உதிர்கிறது போல உதிரும். உலகம் தோன்றினது முதல் இது முதல் இராத அளவு மகாபத்திர காலம் இருக்கும். முதல் 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இஸ்ரவேலருக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்து அந்தி கிறிஸ்து தானே தெய்வமாக வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அமர்ந்து தீட்டுப்படுத்துவான். யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்தி கிறிஸ்து விரோதமாய் எழும்பி அவனோடு செய்த உடன்படிக்கை முறிப்பார்கள். அதிலிருந்து மகாபத்திரவ காலம், யூதர்களுக்கு மகாபத்திரவ காலம். அதற்கு பிறகு ஆண்டவராய் இயேசு ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த பூமிக்கு வருவார். அவர் வந்ததும் மிருகத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் சர்ப்பமாகிய பாம்பையும் பிடித்து பாதாளத்தில் 1000 வருடங்கள் கட்டி வைப்பார். ஆண்டவராய் இயேசு தாமே இந்த உலகத்தை 1000 வருடங்கள் அரசாள போகிறார். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட 1000 வருஷங்கள் அரசாளுவார்கள். ஆகவே நான் அந்தி கிறிஸ்துவை குறித்த ஏராளம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பேசினபடியால் அதை தொட்டுவிட்டு நான் செல்ல விரும்புகிறேன். இந்த 1000 வருஷ அரசாட்சி
முக்கியமான ஒரு அரசாட்சி. அதை குறித்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிக அதிகமான பேர் புதிதாக சபை ஒன்று எடுத்துக்கொள்ளப்படவே படாது. சபை உபத்திரவ காலங்களுக்குள்ளாகத்தான் கடந்து போகும். கடந்த மாதம் ஒரு பெரிய சபையினுடைய போதகர் அவர் என்னிடத்தில் ஆர்கியூ பண்ணார். ரகசிய வருகை கிடையாது, அது மலையாளிஸ் கண்டுபிடித்த, அந்த காலத்தில் பெந்தகோஸ்தே ஆட்கள் கண்டுபிடித்த ஒரு துருபதேசம். ராப்சருங்கிற வார்த்தை பைபிள்லேயே கிடையாது. பெங்களூரில் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன் 2 நாட்கள். அந்த நேரத்தில் நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு நான் பைபிள் ஸ்டடி எடுக்கணும், அதனால் ஆண்டவரே சில கருத்துக்களை எனக்கு வெளிப்படுத்தும். ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பல முறை அந்த தரிசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அநேகம் பேர் புதிதாய் வந்திருப்பதனால அதை நான் முதலாவது சொல்லிவிட்டு பிறகு செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். நான் தாய்லாந்து என்ற தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரம் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தி சொன்னார், இந்த தேசம் பயங்கரமான வேசித்தனத்துக்குள்ளும் விபச்சாரத்துக்குள்ளும் உலகத்தின் பல பகுதிகளிலே விமானத்திலிருந்து வந்து தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாவமும் அக்கிரமும் இங்கிருந்து புறப்படுகிறது. உலகத்துக்கெல்லாம் அசுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இச்சையின் ஆவி இங்கிருந்து புறப்படுகிறது. இந்த தேசத்தில் ஊழியம் செய்வதற்கு முன்பாக 3 நாட்கள் உபவாசம் இருந்து இந்த தேசத்தின் கேடுபாடுகளுக்காக, அருவருப்புகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்னபடியே நான் அறையை மூடிக்கொண்டு உபவாசத்தில் இருந்தேன். 3 நாட்கள் முடிக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மிக உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழே பூமியை பார்த்தேன். ஒரு பெரிய அதிர்ச்சி, மனவேதனை. மனுஷருடைய முகமெல்லாம் மிருகத்தை போல, குரங்கை போல, சீறுகிற சிங்கம், ஓனாய், கரடி, துஷ்ட மிருகங்களை போல மாற்றப்பட்டிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் ஒரு அமைதி இல்லாமல், ஒருவருடைய முகத்திலாவது ஒரு புன்சிரிப்பு இல்லாமல் அங்கும் இங்கும் குறுக்க நெடுக்க நடந்து கொண்டிருந்தார்கள். சிலர் யாரை அடிக்கலாம், கொல்லலாம், ஒரு சமாதானம் இல்லை. பூமியில ஒரு முகத்திலாவது ஒரு புன்சிரிப்பு, சந்தோஷம் இல்லை. வெறி பிடித்த நாய்கள் யாரை கடிக்கலாம் என்று அலைகிறதை போல ஜனங்கள் அலைகிறதை பார்த்து நான் மிகவும் திடுக்கிட்டு போனேன், பயந்து போனேன். என் அருகில ஒரு தேவதூதன் நின்றான். அவனை பார்த்து கேட்டேன், பூமியில என்ன சம்பவிக்கிறது? ஏன் மனுஷருடைய முகங்கள் எல்லாம் மிருகத்தை போல மாற்றப்பட்டு விட்டது? அவன் சொன்னான், நீ வானத்தை அண்ணார்ந்து பார். வானத்தை அண்ணார்ந்து பார்த்தால் ஒரு கரிய நிறமுடைய ஒரு பெரிய நீளமான வலு சர்ப்பம் சூரியனிலே படுத்திருந்து பூமியை இருளாக்கி கொண்டு உலகத்தை தன்னுடைய கோப கண்களினால் பார்த்து கொண்டே இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த தேவதூதனை அவன் சொன்னான், நீ பார்க்கிற உலகம் வருகையிலே கைவிடப்படுகிற ஒரு உலகம். கிறிஸ்துவனுடைய வருகையிலே தேவ ஜனங்கள் தேவ சாயலாய் மாறி கர்த்தரோடு இருக்கும்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். கைவிடப்பட்ட உலகம் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு காண்பிக்கும்படி ஆண்டவர் இந்த தரிசனத்தை உனக்கு கொடுத்தார். மறுபடியும் பூமியை பார்த்தேன். கைவிடப்பட்ட அநேக ஊழியக்காரர்களை பார்த்தேன். நெஞ்சில, வாயில, வயிற்றில் அடித்துக்கொண்டு, கர்த்தருடைய வருகை இப்படி திடீரென்று இருக்கும் நான் எதிர்பார்க்கவில்லையே,
ஐயோ, ரகசிய பாவங்களை விடுதலை இல்லாமல் வாழ்ந்து விட்டோமே. ஐயோ, கண்களின் எச்சில் எங்களுக்கு விடுதலை இல்லாமல் போனதே. மற்றவர்களையும் ஏமாற்றி வஞ்சித்து நாங்களும் வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே. கதறி கதறி அழுதார்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்களை பார்த்தேன். சரி, கைவிடப்பட்டது கைவிடப்பட்டாயிற்று, உலகத்தை உல்லாசங்களை அனுபவிப்போம். பயங்கரமான ஒரு கலக்கம். அந்த தோற்றமும் அந்த காட்சியை என்னால் மறக்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, நீங்கள் கடையிலே பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு ரேஷனும் கிடையாது, உணவும் கிடையாது. ஜனங்கள் பைத்தியமாய் அவனுடைய முத்திரை வாங்குவதற்காக பெரிய பெரிய வரிசைகளில் கியூவில் நிற்கிறார். ஒரு மிஷின்லேருந்து ஒரு பயங்கரமான ஒளிக்கற்றை சர் என்று அடிக்க அடிக்க நெற்றியில் 666ங்கிற எண் விழுகிறது. அவருடைய கைகளிலும் தரித்து கொண்டார்கள். கொஞ்ச நேரம் அதை பார்த்தேன். பிறகு ஆண்டவர் உரைக்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரு வெள்ளத்து இறைச்சல் போல அடி தொண்டையில் இவ்விதமாய் சொன்னார், என் வருகை எப்பொழுது இருக்கும் என்று என் ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதை பார்க்கிலும் என்னுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. என் வருகை எப்பொழுது இருக்கும் என்று என்னுடைய ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அதை பார்க்கிலும் என்னுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. தரிசனத்திலிருந்து எழுந்தேன். கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த தரிசனத்தை தாங்கிக் கொள்ள என்னால் முடியவில்லை. ஜனங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லை. அசுத்தமான பேச்சுகள், அசுத்தமான பார்வைகள், விபச்சார சிந்தனைகளிலிருந்து விடுதலை இல்லாமல் ஜனங்கள் தவிக்கிறார்களே. ஏசாயாவை போல, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மக்களுடைய மத்தியில வாசம் பண்ணுகிறவன். அவனுடைய நாவை எப்படி அக்கினி குரல் தொட்டதோ, நம்முடைய நாவை மட்டுமல்ல, நம்முடைய கண்களை, நம்முடைய உள்ளங்களையும் கூட ஆவியானவர் தொட வேண்டிய ஒரு நிலைக்குள் வந்திருக்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள் ராப்சர்ங்கிற வார்த்தை கிடையாது. சபை அந்திக்கிறிஸ்து வழியாக போய்த்தான் ஆகணும். யோபு உபத்திரவத்தின் வழியாய் போய்த்தான் ஆனார். ஆதி திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் ரோமருடைய அரசாங்கத்தில் பயங்கரமான சித்திரவதைக்குள்ளாக கடந்து போகத்தான் செய்தார்கள். அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். சபை நிச்சயமாகவே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே கடந்து தான் ஆக வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லுகிறார். அமெரிக்காவில் போகும்போதெல்லாம் ஏன்ட சொல்லுவாங்க, கேட்பாங்க, நீங்கள் ரகசிய வருகை இருக்குங்கிற நம்புறீங்களா? வேதத்தில் இல்லை. நான் அவர்களை பார்த்து சொல்லுகிறது உண்டு. உங்கள் வீடு தீப்பத்தி எரிய போகுதுன்னு தெரியுது உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரு அன்புள்ள தகப்பன் என்ன செய்வான்? வீடு பற்றி எரிய போகிறதுன்னு தெரிந்தால் அதற்கு முன்பாகவே தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவான். இல்லை, அது தீ வழியாக போயிட்டு வரட்டும், தகப்பன் கை கட்டி பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது, கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படும் போது, எக்காலங்கள் தொனிக்கும் போது, ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவனுடைய பயங்கரமான கேடுபாடுகள், அந்தி கிறிஸ்துவனுடைய மிருகத்தனமான கொலை வரிகள், சித்திரவதைகள், தேவனுடைய கோபமும் கூட கைவிடப்பட்டவர்கள் மேல், பரிசுத்தமாய் வாழாதவர்கள் மேல், துன்மார்க்கர் மேல் பற்றி எறியும் போது, எப்படி ஆண்டவர் உண்மையான பரிசுத்தவான்களை, அவரோடு கூட ஏனோக்கை போல சஞ்சரித்த பரிசுத்தவான்களை எப்படி பாதுகாப்பாக இருப்பார்? என்னை கேள்வி கேட்ட அந்த ஊழியக்காரை பார்த்து கேட்டேன்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் என்றால் பிள்ளைகளை முதலாவது காப்பாற்றுவீர்களா இல்லையா சொல்லுங்கள் என்று சொன்னேன். பதில் பேச முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஏன் மரணத்தை காணாதபடி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள். எப்படி எலியா மரணத்தை காணாதபடி அக்னி ரதத்திலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது வருகையிலே பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அடையாளம். நோவா காலத்திலே ஆண்டவர் 120 வருஷம் ஜனங்களை எச்சரித்தார். ஜனங்கள் செவி கொடுக்கவே இல்லை. நோவாவை அந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த கதவை அடைத்து விட்டார். தண்ணீரை தத்தளித்தார்கள். ஆண்டவர் இரக்கம் பாராட்டவில்லை. 120 வருடம் பிரசங்கித்தும் கூட அசட்டையாய் பாவ வாழ்க்கையில ஜீவித்தவர்கள். ஆனால் நோவா என்ன செய்தார்? அந்த பேழை அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவ்வளோ மலைகளுக்கு மேலாக, குன்றுகளுக்கு மேலாக, பர்வதங்களுக்கு மேலாக உயர எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன செய்தது? அந்த தண்ணீரில் அப்படியே நின்றது. பிறகு சில நாட்கள் கழித்து தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. அவர்கள் பூமியில் இறங்கினார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டு சில காலங்கள் மத்திய ஆகாயத்தில் கர்த்தரோடு இருந்துவிட்டு நாம் திரும்பவும் பூமிக்கு இறங்கி வரப்போகிறோம், கிறிஸ்துவோடு அரசாளும்படி. அதுக்கு பிறகு பாவிகள் அழிக்கப்பட்டபடினால நோவாவின் அரசாங்கம்தான் உலகத்தில் நடந்தது. நாம் நோவாவின் அரசாங்கம் அல்ல, கிறிஸ்துவனுடைய அரசாங்கத்தில் அவரோடு கூட நாம் அரசாளுவோம். ரகசிய வருகை உண்டு என்பதற்கு இன்னொரு அடையாளத்தையும் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் 7 பண்டிகைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அது சிலுவையின் மரணத்துக்கு ஒரு அடையாளம். 430 வருடங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனம் நீங்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டது. 430 வருடம் எகிப்தில் இருந்தாலும் 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். முதல் 30 வருஷம் யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருந்தபடியினால் அந்த பார்வோன் அவனுக்கு அனுசரணையாக இருந்தான். யோசேப்புக்கு பிறகு யோசேப்பு அறியாத ராஜா தோன்றின போது இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தினான். 400 வருடம். பழைய ஏற்பாடு 4000 வருடங்கள் பிசாசின் கீழ் அடிமையாக இருந்தது. இயேசு எப்போது சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினாரோ அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் முறித்தார். தேவ ஜனங்களுக்கு பரம கானானை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலத்தான் அந்த முதல் பண்டிகை பஸ்கா. அதுக்கு அடுத்த பண்டிகை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. எகிப்திலிருந்து விடுதலையான 50வது நாள் சீனாய் மலைக்கு வந்தார்கள். அங்கே பரலோக அக்கினியை பார்த்தார்கள். அக்கினியாய் அந்த மலை எரிந்து கொண்டிருந்தது. அக்கினி பிரமாணங்களை அவர்கள் பெற்றார்கள். அது பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு அடையாளமானது. இப்படி அந்த 7 பண்டிகைகளும் இன்றைக்கு 6 பண்டிகைகள் நிறைவேறிவிட்டன. 7வது பண்டிகை பேர் கூடார பண்டிகை. ஆபிரகாம் என்ன செய்வார்? தன்னுடைய ஊரிலிருந்து தன்னுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் ஒரு அருமையான தனிமையான ஒரு இடத்துக்கு போய் கூடாரத்தை அமைப்பார். பரலோகத்தை பார்க்கும்படி சொல்லுவார். நமக்காக கைவிலையில்லாத ஒரு பரலோகம் நெத்திய ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த அஸ்திபாரமான தேசத்துக்காக நான் காத்திருக்கிறேன். உலக பிரகாரமான கானானை ஆண்டவர் வாக்களித்தார். பரம கானானையும் வாக்களித்தார். உலகத்துக்குரிய எருசலேமையும் வாக்களித்தார். பரம எருசலேமையும் வாக்களித்தார்.
நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் என்னுடைய சந்ததியை பெருக பண்ணினார். ஆகவே பொத்தல் பொத்தலான அந்த பேரீச்ச மரங்களால் வேயப்பட்ட அந்த பந்தலுக்குள்ளிருந்து ஊடுருவி அந்த நட்சத்திரங்களை பார்ப்பதுண்டு. ஆபிரகாம் இப்படித்தான் அந்த நட்சத்திரங்களை பார்ப்பார். ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முற்பிதாக்கள் காலத்தின் சம்பவங்களை எல்லாம் அவர்களுக்கு வர்ணித்து சொல்வார்கள். 7 நாட்கள் அப்படி காடுகளில் தங்கிவிட்டு 8வது நாள் தங்களுடைய ஊருக்கு திரும்புவார்கள். வருடத்துக்கு ஒரு முறை அப்படி கூடாரங்களில் தங்குகிற பண்டிகையின் பேர் தான் கூடார பண்டிகை. 6 பண்டிகைகள் நிறைவேறிவிட்டன. இனிமே 7வது பண்டிகை. அந்த 7 நாட்கள் காடுகளில் போய் கூடாரங்கள் வழியாக அந்த பேரீச்சம் இலைகள் வழியாக பரலோகத்தை பார்ப்பது போல அது நிறைவேறப் போகிறது. கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மத்தியாகத்தில் சந்திக்க போகிறோம். 7 ஆண்கள் அங்கே தங்கியிருப்போம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறுகின்றன அதையெல்லாம் கண்குளர நாம் பார்ப்பதுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரகசிய வருகை என்பது உண்மையானது. நேற்று ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? உலகம் ஒரு ஆச்சரியக்குறியாய் பார்க்கிறது. பரிசுத்தவான்கள் புறாக்களை போல எழும்புவார்களாம். சில புறாக்களுக்கு ஒரு தலைவன் உண்டு. அந்த புறா எழும்பும்போது மற்ற புறாக்கள் எல்லாம் அதை பின்பற்றி மேலே எழும்பும். பரிசுத்த ஆவியானவராகிய புறா இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார். இயேசுவை போல ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை உருவாக்கும்படி அந்த புறா நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வருகையின் போது அந்த வான்புறாவான பரிசுத்த ஆவியானவர் முன்னே வழி நடத்தி செல்ல தேவ பிள்ளைகள் எல்லாம் புறாக்களை போல அந்த பலகணி துவாரங்களுக்கு அந்த மத்திய ஆகாயத்திலே சந்திக்கும்படி அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். ரகசிய வருகை என்பது எத்தனை அருமையாய் ஆண்டவர் விளக்கி இருக்கிறார். யோபு பக்தன் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். யோபு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம எப்படி எந்த வழியில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோமாம் அந்த வழியை அவர் சொல்லுகிறார். சாதாரண ஒரு விமானம் போகிறது. எந்த லக்கை நோக்கி போகிறது விமான ஓட்டிக்கு தெரியும். ஒரு ராக்கெட் ஏவி விடப்படுகிறது. எந்த திசையில் அந்த ராக்கெட் போக வேண்டும் அதை அந்த விஞ்ஞானி முன்குறித்து விடுகிறார். அதுபோலதான் பரிசுத்தவான்கள் எந்த வழியிலே செல்லணும் அதையும் கூட அவர் முன்குறிக்கிறார். யோபு 28:7ஆம் வசனம், ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்களும் அதை கண்டதில்லை. பரிசுத்தவான்கள் செல்லுகிற ஒரு வழி உண்டு. அந்த வழி கர்த்தருடைய வருகையின் போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த வழியாக ஏறெடுக்கப்படுவார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சரியா படிப்பறிவு இல்லை. கர்த்தருடைய வருகையில் நான் எந்த வழியில் ஆகாயத்தில் மாட்டிக்கிடக்கூடாது, தவறான வழியில் போயிடக்கூடாது, நேரே கர்த்தருடைய
இருக்கிற இடத்துல நம்ம போய் சேரணும், நான் படிப்பறிவில்லாதவன் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லையா. எக்கால சத்தம் துணிக்கும் போது அழகாய் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில் ஒரு பெரிய காந்தம் இருக்கிற இடத்தை நோக்கி இரும்பு தூள்கள் பறந்து போய் ஒட்டிக்கொள்வதை போல போகும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 8ஆம் வசனமும் 10ஆம் வசனமும், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. 10ஆம் வசனம், கர்த்தருடைய வருகையில எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம், ராப்சர் எப்படி இருக்கும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தேவ பிள்ளைகளே, அருமையாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அவருடைய வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வேதம் முழுவதிலும் 1075 வசனங்கள் ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து பேசுகின்றன. புதிய ஏற்பாட்டில் 11 வசனத்துக்கு ஒரு வசனம் வீதம் கர்த்தருடைய வருகை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து தாமே மத்தேயு 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க அவருடைய வருகையை பற்றி ஆண்டவர் பேசினார். மத்தேயு 24:2 சீஷர்களோடு ஒலிவ மலையில் இயேசு தனித்து உட்கார்ந்து இருக்கும்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் வருகையின் அடையாளங்களை குறித்து பேசினார். வருகையின் அநேக ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் முழுவதுமே ஆண்டவருடைய வருகை குறித்தது. எப்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும், எப்படி அவருடைய வருகையில் எதிர்கொண்டு போகணும். 1 தெசலோனிக்கேயர் 5:25 சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்ததாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து வரும்போது கரைதிரையற்றதாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளப்படுவதாக. அருமையான ஒரு ரகசியத்தை எழுதினார். 2வது வருகையில் ரகசிய வருகை என்ற ஒரு பகுதி இருக்கும். அதை தெளிவுபடுத்துவதற்காக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 இவ்விதமாய் அவர் எழுதுகிறார். வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஃபர்ஸ்ட் டேன் யாருக்கா? கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களுக்கு. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்து கொள்ளப்படுவோம் என்று எழுதுகிறார். அது சரியாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த மாம்ச சரீரத்தோடு நாம் எடுத்து கொள்ளப்படுவோமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்த சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள்? எந்த சரீரம் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகும்? அதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. ஆகவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு மனுஷனை கொண்டு போய் விதைக்கும் போது
அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டாலும் அது அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கிறிஸ்துவ மரணத்தை ஒரு விதைக்கிறதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்துக்கள் மரணத்தில் கொண்டு போய் எரிக்கிறார்கள், சரீரத்தை எரிக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய மரணத்தில் கொண்டு போய் புதைக்கிறார்கள், மண்ணுக்குள்ளே புதைக்கிறார்கள். நாத்திகர்கள் சொல்லுகிறார்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, அது மரங்களுக்கு உரமாய் மாறிவிடுகிறது, பூமிக்கு கீழே உள்ள புழுக்களுக்கு இரையாக மாறிவிடுகிறது. அவ்வளவுதான். இந்துக்கள் சொல்லுகிறார்கள் இல்லை 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 இல்லை, மனுஷன் மறந்த பிறகு அவன் 7 பிறவியாய் எடுப்பான். அவன் நாயா பிறப்பான், பூனையா பிறப்பான், குரங்கா பிறப்பான், கடைசியில் புழுவா பிறக்கான். 7 பிறவி அவன் கடந்து போவான். அதனால சொல்லுவாங்க, நீ மாட்டை அடிக்காதப்பா, அடுத்த பிறவி நீ மாடா பிறந்து அடி வாங்குவ. ஆகவே மாட்டை அடிக்காத. குரங்கு கடிக்க வந்தாலும் அதை கம்பு எடுத்து தாக்கிற, அதை அடுத்த பிறகு இந்த குரங்கா வருவா. கிறிஸ்துவ மார்க்கம் அதை நம்புவதில்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களைப் போல மரித்தவர்களை நாம் எரிப்பதும் இல்லை, புதைப்பதும் இல்லை. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகையிலே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரு விவசாயி தன்னுடைய விதைகளை கொண்டு போய் விதைக்க போகும்போது ஒரு நம்பிக்கையோடு கொண்டு போய் விதைக்க போகிறான். தான் விதைக்கிற அந்த விதைகள் ஒரு நாள் முளைத்தெழும்பும், அதுதான் அவனுடைய நம்பிக்கை. அந்த விதைகள் ஒரு நாள் முளைத்தெழும்பும். ஏதோ மண்ணில் அது மக்கி ஒன்றும் இல்லாமல் போகும்ங்கிறதுக்காக அவன் தன்னுடைய விதை தானியத்தை உணவாகக்கூடியதை போய் விதைக்க மாட்டான். விதைக்கிறான் என்றால் தன்னுடைய விதை பெரிய பலனை தரும், 30, 60, 100 தரும். விதைக்கிற விதை வேறு, அதிலிருந்து எழும்பி வருகிற செடி வேறு. விதைக்கும் அந்த செடிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்களாம்? அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அற்பமான இந்த சரீரம் விதைக்கப்படும், மகிமையான ஒரு சரீரம் எழுந்திருக்கும். கிறிஸ்துவனுடைய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆகவேதான் யோவான் 5:25 பிரேத குழியில் உள்ளவர்கள், மரித்தோர்கள் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் ஒரு நம்பிக்கை இருந்தது என்பதை பழைய ஏற்பாட்டில் 2 பரிசுத்தவான்கள் நிரூபிக்கிறார்கள். ஒரு பரிசுத்தவான் யோசேப்பு. யோசேப்பு மரணமடைகிற நேரம் வந்தபோது தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, ஆதியாகமம் 50:24-25 பார்க்கும்போது அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் மரணம் அடைய போகிறேன், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் வரும், அப்படி உங்களை சந்தித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்கு கொண்டு போவார். அந்த கானானுக்கு போகும்போது என்னுடைய எலும்பு இந்த எகிப்தில் இருக்கக்கூடாது, என் முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட எப்ரோனில் உள்ள மக்பேலா குகையில் என்னுடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்படணும். பிப்பின்னு அந்த காலம் ஓதும்போது ஒரு பக்கம் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அவருடைய கைகளை பிடித்து நான் உயிரோடு எழுந்திருக்கணும். என்னுடைய எலும்புகள் இங்கே வைக்காதிருங்க, ஆணை எடுத்து விட்டு கொண்டாரா. அந்த எலும்பை ஒரு பெட்டிக்குள்ள வைத்து ஒரு உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு 400 வருஷம் அங்கே தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவரை சந்தித்து அந்த பஸ்காட்டுக்குடைய ரத்தம் தெளித்த பிறகு யோசேப்பின் எலும்பு எடுத்தார்கள்.
காஞ்சி போன எலும்பு. ஆனால் அந்த எலும்புக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. எலும்புக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருந்தது. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்னால நான் மரித்து போவேன் என்றால் என்னுடைய எலும்புக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த சின்ன விதை எடுத்தாலும் அதுக்குள்ள ஜீவன் இருந்தால் தான் அது முளைக்கும். அது பூச்சி அரிச்சு போச்சுண்டா, அந்த விதைக்குள்ள ஜீவன் இல்லைண்டா அது முளைக்காது. ஜீவன் என்பது ஜீவாதிபதியாகிய அவருடைய ஜீவன். நம்ம பூமியில் எப்படி ஜீவனோடு இருக்கிறோம்? ஆண்டவர் அந்த ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினபடியால் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவன் எடுபடும் போது உலக பிரகாரமான உயிர் நம்மை விட்டு போனாலும் கிறிஸ்துவாகிய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் எலும்புகளுக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி வரை அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டபடியால் பூச்சாகிய சாத்தான் அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி முடிவு பெறும் நான் நின்றபடியால் என் எலும்புகளுக்குள்ளே அந்த ஜீவன் தங்கி இருக்கிறது. அந்த ஜீவன் தங்கியிருந்தால் மட்டும் போதாது, கர்த்தருடைய ஆவியானவரும் நமக்குள்ளே தங்கி இருக்கணும். கிறிஸ்துவாகிய ஜீவனும் தங்கி இருக்கணும், ஆவியானவருடைய வல்லமையும் நமக்குள்ளே தங்கி இருக்கணும். இந்த ரெண்டு சக்திகள் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 8:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒரு மனிதன் மரித்த நிலைமையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கணும்னு சொன்னான், கிறிஸ்துவாகிய ஜீவனும் இருக்கணும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவரும் உள்ளே இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஏற்படும். பாருங்கள், எலியா மரித்து போனார், கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டார்கள். ஆனால் அந்த எலும்புக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருந்தது. சில வருஷங்கள் ஒரு மனிதனை புதைக்க அங்கே கொண்டு வந்த போது எலியாவின் எலும்புகள் பட்டதான் தாமதம். மரித்த அந்த மனிதன் உயிரோடு எழுந்து விட்டானாம். எலும்புகளோடு ஒரு அபிஷேகம் தங்கி இருக்கிறது. எலும்புகளோடு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தங்கி இருக்கிறது. சிலருடைய எலும்புகளிலே அவருடைய செய்த பாவங்கள் தங்கி இருக்கும். வால வயதின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளில் தங்கியிருந்து அவனுடைய எலும்புகளோடு படுத்து கொள்ளும். அந்த பாவங்கள் தான் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போகும். ஆனால் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே கிறிஸ்துவாகிய ஜீவன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கும்போது, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். யோபு பக்தனை பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம். யோசேப்பை வாசித்தது போல யோபுவை குறித்து வாசிக்கிறோம். அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார். என் ஆண்டவர் என் மீட்பர் என்று சொல்லுகிறார். அது மீட்பர் என்கிற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்குரிய வார்த்தை அல்ல, கிறிஸ்துவுக்குரிய ஒரு வார்த்தை. அவர்தான் பாவத்திலிருந்து மீட்கிறவர், சாபத்திலிருந்து மீட்கிறவர், மரணத்திலிருந்து மீட்கிறவர், பிசாசின் பிடியிலிருந்து மீட்கிறவர், நித்திய பாதாளத்திலிருந்து மீட்கிறவர், எல்லா அந்தகார லோகாதிபதிகளின் கைகளுக்கு நம்மை மீட்கிறவர். அந்த மீட்டெடுக்கத்தான் பரலோகத்திலிருந்து பூமியில் அவர் இறங்கினார். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து தூக்கி எடுத்தார், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், பிசாசின் கூட்டங்களை முறியெடுத்த ஒரு மீட்பர்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், பூமியில புதைக்கப்பட்டு சரீரம் குழு குழுத்து நாரி மண்ணோடு மண்ணாய் போனாலும், அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நான் என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். எவ்வளவு அழகாய் அவர் எழுதுகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் அப்படியே சோர்ந்து போகிறது. என் கண்களினால் அவரை பார்ப்பேன், என் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்ப்பேன். தூர தேசத்தையும் என் கண்கள் பார்க்கும். என் கண்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக யோபு 31:1 சொல்லுகிறார், என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். நான் ஒரு கன்னிகையின் மேல் நான் விருப்பமாய் இருக்க முடியாது, கன்னிகையின் மேல் நான் நோக்கமாய் இருக்க முடியாது. என்னுடைய கண்களில் இச்சை என்ற பொத்தல் விழுந்து விடக்கூடாது. ஒரு வவால்ல அவனுடைய இறக்கையில் ஒரு சின்ன குண்டூசியால சின்ன பொத்தல் போட்டாலும் சரி, அதால பறக்க முடியாது. ஒரு முட்டையில் ஒரு சின்ன குண்டூசியால ஒரு சின்ன ஓட்டை போட்டாலும் சரி, திருப்பி அதை எவ்வளவுதான் அட வச்சாலும் குஞ்சு பொறிக்காது. அதுபோல என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் பாதுகாக்கணும். இந்த பக்தன் அவ்வளவு கர்த்தருடைய வருகையில் காணப்படணுங்கிறத அவ்வளவு ஏங்கினார். யோசேப்பு மரித்த 400 வருடங்கள் கழித்து அவருடைய எலும்பு எடுத்தார்கள். அந்த எலும்பை தூக்கிட்டு முன்னால் நடக்கிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது அந்த எலும்புகள் முன்னால போகிறது, பின்னால உயிருள்ள இஸ்ரவேலர் போகிறார்கள். 400 வருடங்கள் உயிர் தெழுந்த நம்பிக்கையுள்ள அந்த எலும்புகள் 40 வருடங்கள் சுமக்கப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே போகிறது. முன்னாலே அந்த எலும்புகள் போகிறது, பின்னாலே உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலர் போகிறார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாம் முந்திக் கொள்ளப் போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். கல்லறை வெடிக்கும், அக்கினிக்கு இரையாக்கப்பட்டவர்களை அக்கினி ஒப்புவிக்கும், கடலிலே மரித்தவர்களை சமுத்திரம் ஒப்புவிக்கும், சிங்கங்கள் வாய்களுக்கு இரையானவர்களை சிங்கம் வாய்க்குள்ள வந்து அவங்க வெளியே வருவாங்க. இமைப்பொழுதில் அவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவார்கள். அதை நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம், தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 நான் மீண்டும் வாசிக்கிறேன், 51, 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கர் எழுதும்போது மறுரூபமாக்கப்படுகிறதை குறித்து அவர் எழுதவில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்றுதான் எழுதினார். ஆனால் இந்த இடத்துல மிக விளக்கமாய் அவர் எழுதுகிறார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுகிறது என்றால் என்ன? இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்வதான் மறுரூபமாக்கப்படுவது. சாவுக்கேதுவான அந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்வதுதான் மறுரூபமாக்கப்படுவது. கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் ரூபத்தை அணிந்து எப்படி அவர் பரலோக சர்ரு என்று ஏறெடுக்கப்பட்டாரோ அதுபோல ஏறெடுக்கப்படுவதான் மறுரூபமாவது. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு வண்ணத்தி புழு இலையிலே வாழ்ந்து கூட்டு புழுவாய் தொங்கி பிறகு அது அழகான பட்டர்ஃப்ளை ஆகி மறுரூபமாகிறது. இந்த புழுவுக்கும் அந்த வண்ணத்தி பூச்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லையோ அதுபோலதான் கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்களுக்குள்ளிருந்து ஒரு தேவ சாயல் வண்ணத்தி பூச்சி போல மாறி
உன்னதங்களில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் மறுரூபமாக்கப்படுவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை பல விதங்களிலே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அந்த ராப்சர் எப்படி இருக்கும்? மத்தேயு 24:40 சொல்லுகிறார், 2 பேர் வயல்ல இருப்பாங்களாம், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். லூக்கா 17 அதனுடைய விளக்கமாய் சொல்லுகிறார். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, 2 ஸ்திரீகள் மாவரைப்பாங்க, 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவங்க கைவிடப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ராப்சர். அது காலையிலோ மத்தியானத்திலோ இரவிலோ எந்த நாளிலும் இருக்கக்கூடும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5:2 சொல்லுகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். திருடன் சொல்லிக்கொண்டு வருவதில்லை, எல்லாருக்கும் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் அவன் வருவதில்லை, திடீரென்று அவன் வருவான். அவருடைய வருகை குறித்து சொல்லும்போது 3 இடங்களிலே திருடன் வருகிற விதமாய் வருவார். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்க வரையும் சர் என்று வந்துவிட்டு மறைந்து விடுகிறதை போல கிறிஸ்துவனுடைய வருகை வரும்போது சர் என்று கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். பகிரங்க வருகை எல்லாரும் பார்க்கத்தக்க வண்ணம் அவரை குத்தின யாவரும் அவரை பார்ப்பார்கள், புலம்பி அழுவார்கள். ஐயோ, கோபாக்கினை நாள் வந்துவிட்டதை யார் நிலை நிற்கக்கூடும்? வெளிப்படுத்தல் 6:15-16 வாசிக்கும் போது, மலைகளை குன்றுகளை எங்கள் மேலே விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்க, எல்லாரும் பார்த்து பயங்கரமாக அலறுவார்கள். ஆனால் ரகசிய வருகை எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இல்லை, ஆயத்தமாகிறவர்கள் போகக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். வெளிப்படுத்தல் 16:18 சொல்லுகிறது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். திருடனை போல வருகிறேன். இயேசு ரொம்ப அழகா மத்தேயு 24:42-44 வரும்போது அந்த வருகை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுகிறார், உங்களுடைய ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து வீட்டை கண்ணமொட்ட விடான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிற அந்த 7 ஆண்டுகளும் மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவனுடைய கல்யாண விருந்தில் நாம் எல்லாரும் பங்கு பெற்று களி கூர்ந்து கொண்டிருப்போம். வாழ்கிற காலங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற காலங்கள், உழைக்கிற காலங்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் ஒருபோதும் சிக்கிக்கொள்ள போவதில்லை. நாம் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த 7 ஆண்டுகள் அங்கே நாம் தங்கியிருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அந்த கல்யாண விருந்துக்கு வருவார்கள். இயேசு மத்தேயு 8:11 விதமாய் சொல்லுகிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கிறிஸ்து வருவார் நம்பிக்கையோடு மரித்தவர்கள், யோசேப்பை போல நம்பிக்கையோடு மரித்தவர்கள், அவர்களும் அந்த எக்காலம் தொனிக்கும் போது உயிரோடு எழுந்திருப்பார்கள். மத்திய ஆகாயத்தில் அந்த கல்யாண விருந்து நடக்கும்போது அந்த கல்யாண விருந்திலே அவர்களும் பங்கு பெறுவார்களாம். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அவர்களெல்லாம் எழுந்து வந்து பந்தி இருப்பார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். கல்யாணத்தில் 2 இடம் இருக்கிறது. மணவாளனுக்கு அருகே இருக்கிற ஒரு இடம் மணவாட்டி இடம், பந்தி இருக்கிற இடம்
இன்னொரு இடம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய தோழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுடைய இரத்தத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாகி அவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய மணவாட்டி என்ற ஸ்தாபத்துக்கு வர முடியாது. அவர்கள் ஆடு மாடு மிருகங்களுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ஆண்டவருடைய சிநேகிதர்கள், ஆண்டவருடைய நண்பர்கள். கல்யாணத்தில் மணவாட்டிக்கு உள்ள ஸ்தானம் ஒரு நாளும் நண்பர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் வந்து பந்தி இருப்பார்கள். நாம் இயேசுவோடு கூட மணவரையில் அவரோடு கூட அமர்ந்திருப்போம். நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு உள்ளே போயிடலான்னு பார்த்தேன், எனக்கு முடியல. என்றாலும் உங்களுக்கு இந்த உபதேசம் பிரயோஜனமாக இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஜெபத்தில் போவோம்.